வணக்கம். அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுல 60 தொகுதிகள் கேட்டாங்க. அப்புறம் துணை முதலமைச்சர் பொறுப்பு அதிகாரத்துக்கு வந்த பிறகு கேட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மைதான். ஆனா அந்த பேச்சுவார்த்தையில பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் ஐயா பிரியன் அவர்கள். நமக்கு கேட்குறப்ப அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா, அதுவும் இப்போவே பேரம் பேசினாங்களா அப்படிங்கிறப்ப வியப்போ ஆச்சரியமோ அதிர்ச்சியோ துளியும் இல்லை. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 8 மாதம் ஆயிடுச்சு. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தான் தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேரை விஜய் அறிவிச்சார். இந்த 8 மாத காலத்தில் நேரடியாக அவர் எந்த கட்சி பேரையும் சொல்லலை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகன்னு சொல்லலை. ஆனால் அவரோட பேச்சின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக அவர் திமுகவை சொல்றாரு, பாஜகவை சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்படி புரிஞ்சுக்கிறப்ப பாஜகவை மறைமுகமாக சாடுறார், திமுகவை மறைமுகமாக சாடுறார். ஆனா எந்த இடத்துலையும் அதிமுகவை சாடவில்லை, காங்கிரஸை சாடவில்லை. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை திருவிழா மாநாடு அப்படின்னு போட்டாங்க. ஆனா அங்க கொள்கை கோட்பாடே பெரிய குழப்பம். ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டோம்ங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே மடையில பகவத்கீதையை பரிசா வாங்குறாரு விஜய். அதே போல அவங்க சாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு சாதி மதத்துக்கு பக்கத்துல இனமொழியை வைக்கிறாங்க. அப்புறம் அதே மடையில மொழிப்போர் ஈகிகளாக இருக்கக்கூடிய நடராசனுக்கும் தாளமுத்துவுக்கும் அவங்க வீரவணக்கம் செலுத்துறாங்க. இதுவும் நடக்குது. பெரியார், அம்பேத்கர் இங்க வழிகாட்டிங்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட சாதி ஒழிப்பு அப்படின்னு பேச்சுக்கு கூட அவங்க பேசல. மாறாக தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு உருட்டுறாங்க. தீண்டாமை ஏறக்குறைய ஒழிஞ்சிருச்சு, இப்ப சாதி தான் ஒழியாம இருக்கு. அப்ப ஒழிக்கப்பட வேண்டியது சாதி. எப்படி ஒழிப்பீங்க, அதற்கான செயல் திட்டம் என்ன, அதற்கான படிநிலைகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் அவங்க விலாவரியா சொல்லலாம் கூட பரவாயில்ல. குறைந்தபட்சம் சாதி ஒழிப்புனாவது பேச்சிருக்கணும். அதையும் அவங்க பேசல. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள். இதுல கொள்கை வழிகாட்டுகளா வேலுநாச்சியாரை சேர்த்தாங்க. வேலுநாச்சியார் ஒரு பேரரசி, விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் வீர பேரரசி, மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க மக்களாட்சி காலத்தை வாழல, மன்னராட்சி காலத்தை வாழ்ந்தாங்க. அவங்க எந்த கோட்பாட்டையும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எந்த கோட்பாட்டையும் வைக்கவும் இல்லை. அப்ப அவங்க கிட்ட இருந்து என்ன கோட்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி. இப்படி ஏகப்பட்ட கேள்விகள், குழப்பங்கள், தெளிவின்மைகள் இதெல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. அப்படி இந்த கொள்கை கோட்பாடு, இந்த முழக்கம், இது எல்லாத்துலேயும் தெளிவு இல்லாமல் இருந்தால் கூட, ஆனால் விஜய் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். கட்சி தொடங்கி 8 மாதத்திலேயே அரசியல் ஆதாயத்தில் மிக குறிப்பாக இருக்கார், மிக குறிப்பாக உன்னிப்பாக இருக்கார். ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் மாற்று அப்படின்னு கட்சி தொடங்கினாங்கன்னா 2 பேரும் திராவிட கட்சி தான் விமர்சிப்பாங்க. இப்போ விஜயகாந்த் கட்சி தொடங்கி வர்றப்ப திமுக விமர்சிச்சாரு, அதிமுக விமர்சிச்சாரு. அன்னைக்கு ஐயா வைகோ திமுகவிலிருந்து வெளியேறி மதிமுகன்னு தனி இயக்கம் கட்டினாலும் அவர் அதிமுகவும் சேர்த்தான் சாடினார். ஊழல் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக நடைபெணம் போனார். அதுக்கு பிறகு ஜான்சி ராணின்னு சொன்னாருங்கிறது வேற கதை. இப்படி வைகோ கட்சி தொடங்குறப்ப திமுக அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணார். அதே போல விஜயகாந்த் வர்றப்ப திமுக அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணார். கமலஹாசன் கட்சி தொடங்குறப்ப கூட அவரும் திமுக அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணார். ரஜினிகாந்த் கட்சி தொடங்க முற்படுறப்ப கூட திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் வாப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்ப எல்லாருமே திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டில் வச்சு சரிசமமாக வச்சு 2 பேரையும் சாடி அவங்களுக்கு மாற்றா நான் வர்றேன் அப்படின்னு காட்ட முற்பட்டாங்க. ஆனா விஜய் இதுவரைக்கும் அதிமுகவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு இடத்துல கூட சாடல. அந்த மாநாட்டு மேடையில் பேசுறப்ப திராவிட மாடல் அப்படின்னு பேசுறாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா திராவிட மாடல்னு பேசுறதோட கூடுதலாக திராவிட கட்சிகள் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா கட்சி பெற சொல்ல தேவையில்லை. திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டை சீரழிச்சிருச்சு, தமிழ்நாட்டை அழிவு பாதிக்கு உள்ளாக்கிருச்சு அப்படின்னு பொதுவாக போட்டிருந்தா கூட அது அதிமுகவையும் குறித்திருக்கும், திமுகவையும் குறித்திருக்கும். அப்ப திராவிட கட்சிகள் சரியில்லை, நான் தான் உண்மையான திராவிடத்தை எடுத்துட்டு வர்றேன், உண்மையான அம்பேத்கர் வழியில நான் தான் பயணிக்க போறேன், இல்ல பெரியார் வழியில பயணிக்க போறேன், அண்ணா வழியில பயணிக்க போறேன், எம்ஜிஆர் வழியில பயணிக்க போறேன்னா ஏதோ ஒண்ணு. அப்ப 2 பேரும் திராவிட கட்சியும் சாடுறாரு அப்படின்னு வந்திருக்கும்.
ஆனா கவனமாக அதிமுகவை அவர் பேசவில்லை. அதிமுகவை அவரோட செய்தி தொடர்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் எங்கேயும் பேச மறுக்கிறாங்க. தொலைக்காட்சி விவாதங்கள்ல கேட்டா கூட அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம கடந்து போறாங்க. திராவிட மாடல் ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படிங்கிறார் விஜய். அப்ப திராவிட மாடல் ஆட்சி ஊழல் ஆட்சின்னா இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியை மட்டும் சொல்றாரா, இல்ல கடந்த காலத்துல கருணாநிதி ஆண்ட ஆட்சியை சொல்றாரா, இல்ல அதிமுகவோட ஆட்சி எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, ஓபிஎஸ், இல்ல எம்ஜிஆர் வரைக்கும் சொல்றாரா? எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. நாம் தமிழர் கட்சி தெளிவா சொல்றோம், 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறோம். இதை தாவேக்கா சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. நான் விவாதத்தில் கேட்டேன், தாவேக்கா சார்பா வந்திருந்த ஒருத்தட்ட 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சியா இல்லையான்னு கேட்டேன். பொசுக்குன்னு ஆமான்ட்டார். இப்போ அடுத்த கேள்வி போட்டேன், அந்த 50 ஆண்டு காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியும் வருது தெரியுமான்னு கேட்டேன். எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சியும் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு பிறகு அவர் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. இந்த அது இது எதுன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல விஜய் தொலைக்காட்சியில், அதில் ஒரு சுற்று இருக்கும், மாற்றி யோசி அப்படின்னு. நாம ஒன்று கேட்டோம்னா அவங்க ஒரு பதில் சொல்லணும். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலையும் சொல்லணும். திராவிடம்னா என்னன்னு கேட்குறோம், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிமுக கட்சி ஊழல் கட்சியா இல்லையா கேட்குறோம், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சியா இல்லையா, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் தமிழ்ல விரோதியா இல்லையா, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாட்டில், தத்துவ முழக்கங்கள்ல, தாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல்ல தெளிவு இல்லை, குழப்பம் இருக்கு, சறுக்கல் இருக்கு. ஏதோ 19 ஒன்றை போட்டு குழப்பி கட்டி அடிக்கிறாங்க ஒரு பக்கம். ஆனா அரசியல் ஆதாயத்துல மிக தெளிவா இருக்காங்க. முன்பே சொன்னது போல விஜயகாந்த் வர்றப்ப மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி, யாரோடும் கூட்டணி இல்லைன்னு தான் தொடக்கத்தை சொன்னார். அதுக்கு பிறகு தேர்தலில் தாக்கு பிடிக்க முடியாம ஜெயலலிதா அம்மையாரோட போனாரு, திமுகவோட பேரம் பேசினாரு, மக்களை கூட்டணியோட போனாரு, மறுபடியும் அதிமுக போனாருன்னு இப்ப மாறி போச்சு. ஆனா விஜயகாந்த் வர்றப்ப கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சார். அதே போல கமலஹாசன் இன்னைக்கு சீட்டே வாங்காம திமுகவோட ஐக்கியமாயிட்டார்னா கூட கமலஹாசன் வர்றப்ப கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னார். ரஜினிகாந்த் வர முற்பட்டப்ப அவரும் கூட்டணின்னு பேசல. இப்படி வர்றப்ப யாருமே கூட்டணி பேசுறது கிடையாது. அவங்க தேர்தலில் போட்டிட்டு அதுக்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு சூழல் இருந்தா அப்புறம் கூட்டணிங்கிற அந்த தேர்வு நோக்கி நகர்றாங்க. ஆனா விஜய் முதல் மாநாட்டிலேயே தேர்தலை முதல் முறையா சந்திப்பதற்கு உள்ளாகவே கூட்டணிக்கான வெளிப்படையான அழைப்பை விடுத்தார். நாங்க ஆச்சரியத்தில் பங்கு தருவோம்னாரு. அப்ப வெளிப்படையா கூட்டணிக்கு தயாரா இருக்காங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. விஜய்க்கு என்னென்ன தேர்வுகள் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, முதல் வாய்ப்பு தனிச்சு போட்டி போடுவது. தனிச்சு போட்டி போட்டா அதிகபட்சமா மிஞ்சி 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 போனா விஜய் வேண்டுமானால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், மற்ற எதுவும் ஆகாது. இது தனிச்சு போட்டிட்டா. அப்புறம் திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா போன்றவற்றை இழுத்து இந்த பக்கம் எடுத்து தன் தலைமையில ஒரு அணி அமைப்பது. ஏற்கனவே 2016 மக்கள கூட்டணின்னு இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் போய் சூடுபட்டுக்கிட்ட அனுபவம் இருக்கு. அதனால அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல காங்கிரஸ் விஜய் பக்கம் வந்தாங்கன்னா அவங்க 2029 இந்தியா கூட்டணி அப்படின்னு போக முடியாது. இந்தியா கூட்டணிக்குள்ளே குழப்பம் வரும், அணி மாற்றம் இருக்கும். அப்ப காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா போன்றவை விஜய் தலைமையேற்று வருமானா அதுக்கு அவங்க அதிமுக தலைமையேற்றே போடுவாங்க. ஏன்னா விஜய் பக்கம் போய் வெற்றி பெறுவாங்களா இல்லையாங்கிற அந்த உறுதிப்பாடு இல்லை. அதிமுக பக்கம் போனாவது ஏதாவது கிடைக்குங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா மூன்றாவது ஒன்று இருக்கு. ஏன்னா விஜய் முதல்ல தனிச்சு போட்டுடுவது, இல்லைன்னா திமுக கூட்டணி கட்சிகள் தன் பக்கம் இழுத்து தான் ஒரு அணி அமைப்பது, இல்லைன்னா மூன்றாவது தேர்வு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று அதிமுக கூட்டணியில் இணைவது. அவங்க ரொம்ப விருப்பமா இருக்காங்க. இப்ப நம்ம தாவேக்காவை விமர்சிச்சோம்னா முதல்ல தாவேக்காவுக்கு முன்பாக யார் கோவப்படுறான்னு பார்த்தா அதிமுக காரங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நேசம் கொண்டு நேசிக்கிறாங்க தாவேக்காவை அதிமுக காரங்க. ஏன்னா நம்மளோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. இதுல அதிமுக தலைமையேற்று விஜய் போனாருன்னா அப்ப கூட்டணி ஆட்சிங்கிறத ஒரு முன் நிபந்தனை அவங்க வைப்பாங்க. அப்ப நான் வந்தா அங்க சந்திரபாபு நாயுடு தலைமையேற்று பவன் கல்யாணம் போனது போல, அங்க பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு தந்தது போல அதற்கான உத்தரவாதங்களை, உறுதிப்பாடுகளை கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல, அதிமுக இருக்கக்கூடிய சூழல்ல இல்ல வாங்க நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றோம், துணை முதலமைச்சர் ஆக்கி வர்றோம்னு தமிழ்நாட்டில் வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிற வரலாறே கிடையாது. அப்படி கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக கதவு திறந்தாலும் வியப்புக்கு இடம் இல்லை. ஆனா அடிப்படையான ஒரு கேள்வி எழுது. என்ன கேள்வினா,
நீங்க வந்து நேர்மையான ஆட்சி, நல்ல நிர்வாகம், அப்பழுக்கட்ட அரசியல் அப்படின்னா விஜய் வர்றார். வர்றப்பவே இவ்வளவு சந்தர்ப்பாத நோக்கத்தோடு எப்படி வரலாம்? ஒரு பக்கம் அனிதாவை பேசுறாங்க. அனிதாவின் மரணம் வந்து என் தங்கச்சி வித்யாவோட மரணம் போல என்னை பாதித்ததுங்கிறார் விஜய். நாம அந்த உணர்வெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல விரும்பல. அந்த அனிதா இறந்தது யார் ஆட்சி காலத்துல? பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இருந்து கொண்டு அனிதாவை சாகடித்ததுங்கிறதான் வரலாறு. அப்ப அந்த அதிமுக குறித்து ஒரு வார்த்தை கூட விஜய் பேச இருக்கிறாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல வந்து ஸ்னோலிங்கிற ஒரு தங்கச்சி இறந்து போனான். சுட்டு கொண்டது எடப்பாடி பழனிசாமி அரசு, அதிமுக அரசு. அந்த ஸ்னோலினோட தாயார் வனிதாம்மா இப்ப வந்து விஜய் கட்சியில் சேர்ந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகா மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து விஜய் வந்து என் பொண்ணுக்கு தாய் மாமங்கிறாங்க. அந்த ஸ்னோலினை கொன்னது வந்து அதிமுக அரசு. அந்த அதிமுக அரசு குறித்து இன்றைக்கு வரை விஜய் வாய் திறக்கல, அவங்க இயக்கத்தார் வாய் திறக்கல. அதிமுகவோடு கூட்டணி இல்லை, திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு எந்த கொள்கை முடிவும் எடுக்கல. இப்ப நாம் தமிழக கட்சி வந்து மதுரை மாநாட்டில் 2010 அறிவிச்சோம். தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த தேர்தல் உறவும் எந்த காலத்தில் இல்லைன்னு அறிவிச்சோம். இப்ப விசிகா கூட வந்து பாஜகவோட உறவு இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அதே போல தாவேகாவின் நிலைப்பாடு என்ன? இந்தந்த கட்சிகளோடு உறவு, இந்தந்த கட்சியோட உறவு இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிப்பாங்களா? இதுல சித்தாந்த எதிரி வந்து பாரதிய ஜனதா, அரசியல் எதிரி திமுகங்கிறாங்க. சரி, பாஜக திமுக குறித்தான நிலைப்பாடு சொல்லிட்டீங்க. அதே சமயத்துல காங்கிரஸ் குறித்து, அதிமுக குறித்து உங்க நிலைப்பாடு என்ன? காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை. தமிழ்நாட்டோட வாழ்வாதார சிக்கல்கள், காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பனு, 8 வழிச்சாலை, உயர் மின்னழுத்த கோபுரம், அணு உலை, அணுக்களி மையம், ஸ்டெர்லைட்டு, இப்படி எல்லாத்தையும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு தான். இவங்க வந்து மிதவாத இந்துத்துவா, பாஜக தீவிரவாத இந்துத்துவா, அவ்வளவுதான் மாறுபாடு. மற்றபடி தமிழ்ல விரோதத்துல 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. காங்கிரஸ் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தப்ப தானே புயல் வந்துச்சு. அந்த தானே புயலுக்கு உரிய அந்த நிதியை வந்து அன்னைக்கு ஆண்ட மன்மோகன் சிங் அரசு தரல. அப்ப வஞ்சிக்கிறது காங்கிரஸ் ஆண்டாலும் அப்படிதான் இருக்கு, பாஜக ஆண்டாலும் அப்படிதான் இருக்கு. அப்ப காங்கிரஸும் பாஜகவும் ஒரே தட்டலாம் வைக்கப்பட வேண்டிய கட்சிகள். இதுல பாஜக வந்து பாசிசம்ங்கிறாரு, நமக்கு மாற்று கருத்துல வரவேற்கிறோம். காங்கிரஸ் குறித்தான உங்க நிலைப்பாடு என்ன, உங்க கருத்து என்ன? திமுக ஊழல் கட்சிங்கிறீங்க, மாற்று கருத்து இல்லை. அதிமுகவோட ஊழல் குறித்து உங்க கருத்து என்ன? ஏன்னா அந்த கட்சியோட தலைவர் அம்மையார் ஜெயலலிதாவே ஊழல் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு தீர்ப்பு. அப்ப ஊழல் குற்றவாளி என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதாவோட கட்சி குறித்து உங்க கருத்து என்ன? தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஊழல்வாதிகள்ங்கிறது நாட்டுக்கே தெரியும். எல்லாரும் ஊழல்வாதிகள்ங்கிறது நாட்டுக்கே தெரியும். அந்த அதிமுக குறித்து தவறையும் தாவேக்கா வாய் திறக்க மறுப்பதையே. அப்ப என்ன கணக்கு போடுறாங்க? இப்ப எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இப்ப அதிமுக விமர்சிக்க வேண்டாம், காங்கிரஸ் விமர்சிக்க வேண்டாம், நம்ம தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம், ஒருவேளை தனிச்சு போட்டிடலாம், இல்ல நம்ம தலைமையில் அணியமைக்கலாம், இல்ல வாய்ப்பே இல்லை, இதுல ஒன்றும் ஆகாது, தனிச்சு போட்டிட்டா பெருசா ஒன்றும் சோபிக்க முடியாதுன்னா நாம வந்து துணை முதலமைச்சர் கோரிக்கையை வச்சு அதை முதன்மையான நிபந்தனையா வச்சு அதிமுகவோடு போயிடலாம் அப்படிங்கிற மூன்றாவதா தாவேகாவுக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த முடிவு தான். அதனாலதான் அவங்களால நேர்மையா திமுகவை அதிமுகவை ஒரே தட்டில் வச்சு விமர்சிக்க முடியல. இந்த அரசியலுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத நாம் சொல்ல வேண்டியதில்லை, மக்களே சொல்லலாம். அவரே சொல்றாரு, விஜயே சொல்றாரு, நான் மாற்று அரசியல் பேச வரல அப்படிங்கிறது. உண்மையிலே அது உண்மைதான். ஏன்னா இப்ப வந்து திமுக அதிமுக சரியில்லை, நான் ஒரு மாற்றான அரசியலை வைக்க போறேன் அப்படின்னா அது வந்து நியாயம். அவர் தான் அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு வந்து கூட்டணி பேசுவதற்கும் ஒரு தயக்கம் இல்லாம இருக்காரு. அப்ப அது எப்படி மாற்று அரசியலா இருக்கும்? அப்ப இந்த அரசியலுங்கிறது சந்தர்ப்பவாத அரசியலை தான் முடியும். இன்னைக்கு மூடி மூடி மறைக்கலாம், ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய அதீத முக்கியத்துவத்தால நீங்க எல்லாத்தையும் மடைமாற்றலாம். ஆனா தேர்தலுக்கு உள்ளாகவே தாவேகாவின் நிலைப்பாடுகள், அவங்களோட சந்தர்ப்பவாத போக்குகள் மக்கள் மத்தியில் உறுதியாக அம்பலப்படும்.